స్టేషన్ బెయిల్పై బయటకొచ్చిన డీఎంకే నేత తమిళనాడు ప్రతిపక్ష నాయకుడు ఉదయనిధి స్టాలిన్ సీఎం విజయ్ ప్రభుత్వంపై ఫైర్ అయ్యారు. నటి త్రిష సీఎం విజయ్పై అనుచిత వ్యాఖ్యలు చేశారంటూ పెట్టిన కేసులో సెంగిపట్టి పోలీస్ స్టేషన్లో విచారణ అనంతరం ఉదయనిధిని విడుదల చేశారు. అనంతరం చెన్నై బయలుదేరే ముందు తిరుచి ఎయిర్పోర్ట్లో విలేకరులతో మాట్లాడుతూ ఉదయనిధి సంచలన వ్యాఖ్యలు చేశారు. కర్ణాటక ప్రభుత్వం నుంచి కావేరీ జలాలను సాధించడంలో విఫలమైన ఒక డమ్మీ సీఎం మనకు ఉన్నారు అంటూ ముఖ్యమంత్రి జోసెఫ్ విజయ్పై ఉదయనిధి విమర్శలు చేశారు. నన్ను, మా తల్లిదండ్రులు, మహిళలను గౌరవించాలని పెంచారు. నా ప్రసంగాన్ని కట్ అండ్ పేస్ట్ చేసి ఫేక్ ప్రచారం చేశారు. రైతుల కోసం, కావేరీ నీళ్ల కోసం 100 సార్లు కాదు 1000 సార్లు మాట్లాడతా. ఇలాంటి అక్రమ అరెస్టులకు నేను భయపడేదే లేదు. టీవీకే ప్రభుత్వం ఒక సర్కస్ కంపెనీలా తయారైందంటూ ఉదయనిధి విరుచుకుపడ్డారు. ఇక ఉదయనిధి వ్యాఖ్యలపై టీవీకే మంత్రి అధవ్ అర్జున అంతే ఘాటుగా కౌంటర్ ఇచ్చారు. మా నేత సీఎం విజయ్ ముందు నిలబడే అర్హత కూడా ఉదయనిధి స్టాలిన్కు లేదు. అసలు తాను భయపడలేదని చెప్పే వ్యక్తి పోలీసులు అరెస్ట్ చేయడానికి ఇంటికెళ్తే 2 గంటలు టాయిలెట్లో ఎందుకు దాక్కున్నారంటూ ఆధవ్ అర్జున సెటర్లేశారు. ఇలా టీవీకే డీఎంకే మధ్య మాటల యుద్ధం నడుస్తుండగానే నేటి నుంచి తమిళనాడు అసెంబ్లీ సెషన్ ప్రారంభమైంది. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலேருந்து தொடர்ச்சியாக என்ன சொல்ல போனால் சில ஆண்டுகள் ஜூன் 12க்கு முன்னாடியே இவங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாதம் போய் ஜூலை மாதம் போய் இப்போ ஆகஸ்ட் மாதம் வச்சு இதுவரையும் திறக்கல. அதற்கான வக்கீல் இந்த அரசுக்கு தண்ணியை கேட்டுக்கிறதுக்கு வக்கீல், கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கீல் இல்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. எனவே இந்த முதலமைச்சருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில் பேசும்போது சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு நம்ம மாநிலத்துடைய அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், நம்ம ஒத்துமையை காட்டுவோம்னு தொடர்ந்து நான் சொன்னேன். அதற்கும் பதில் சொன்னேன். இதையெல்லாம் நேற்று வலியுறுத்தி, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்களில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினார். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதில் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். கடந்த கால ஆட்சிகளில் அரசு எடுத்த முயற்சினால, எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சினால காவிரியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கு. இந்த முறை தண்ணீர் வரல. காவிரிக்கு தண்ணீர் வரணும். இதைத்தான் நான் பேசினேன். இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். எனவே இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறதில்லை. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடாத மாதிரி நான் பாக்குறேன். பயமுத்தணும், டைவர்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா அனுப்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்கும். இந்த முதலமைச்சருக்கு திமுகவோட வரலாறு தெரியல, தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியல, தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் மக்கள் இதற்கான பதிலாக தர வேண்டிய நேரத்துல நிச்சயம் தருவாங்க. முடிச்சுட்டு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும், முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய தலைவரை பார்க்க தலைவருடைய இல்லத்துக்கு செல்கிறோம். தலைவர் வந்து எங்களுக்கு தகுந்த அறிவுரையை கூறுவாங்க. நன்றி. அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய
உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை வந்து டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. தைரியமா வந்தாரு என்ன பண்ணிருக்கணும்? 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, என்ன இருக்கு? நீங்க தான் தப்பே பண்ணலையே, நீங்க தான் தப்பே பண்ணலையே. உங்களுடைய மொழி எடுப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணுமே தப்பே பண்ணலையே. அதாவது மனிதரா இருக்கவர்கள் நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகச்சிறந்த தலைவர்கள் மேடம் ஜெயலலிதாவே, ஆமா தவறு நடந்துச்சு விட்டுருங்க. ஆனா வெளியே வந்துட்டு சிரிச்சிட்டு நான் எந்த தவறு செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. இது அரசியலோ பழி வாங்கலோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழி வாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுக்கு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு, ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான்.